ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக. இன்றைக்கி நம்ம என்ன அம்மனோட என் அன்னை மீனாட்சியோட ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா, இது ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். மாளிகாபுர் படையெடுத்து வரும்போது என்ன பண்ணான்னா, அம்மைகிட்ட நிறையா நம்ம சவுத்தில் நிறைய தங்கம் வைரம்லாம் இருக்கும் சுவாமிக்கு. அம்மைக்கும் நிறையா இருந்தது, ராஜாக்கள்லாம் கொடுத்துருந்தா. ஸோ அதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அந்த சிலைகளை எல்லாம் உடச்சிட்டு போகிறது தான் அவனோட வேலையாக இருந்தது. அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றதுக்கு அவன் வரான்னு தெரிஞ்சோடனே அப்போக்கு இருந்த பட்டர் 4 பேர் சேர்ந்து உள்ளூர் காராட்ட சொல்லி கடன்னு ஒரு கல் சிலையை செஞ்சு மீனாட்சி மாதிரியும் சிவன் மாதிரியும் பண்ணி அதை ஒரு அம்மனுக்கு சிலைக்கு லாஸ்ட்டாக பூஜை பண்ணும்போது விளக்கேற்றி மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த அம்மன் அந்த மரகதத்தால் ஆன சிலை அதை அப்படியே ஒரு செவர் மாதிரி கட்டி மூடிட்டு சிவன் சன்னதிலையும் செவர் மாதிரி கட்டி மூடிட்டு புதுசாக கல் சிலையை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு போயாச்சு. அப்போது என்னாச்சுன்னா, வந்தால் எல்லாம் கிடச்சா ஒன்றும் கிடைக்கல. என்ன கிடச்சதோ அதை மட்டும் வறண்டு போனான். அதுக்கப்புறம் அப்படியே விட்டு போச்சு. பூஜை புனஸ்காரம்லாம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் அடுத்த மன்னர்கள்லாம் அடுத்து இது பண்ணும்போது மீனாட்சிக்கு பூஜை பண்ணணுமே, இப்படி மீனாட்சி சிலை ஒன்று பண்ணி வைக்கணும், பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி மீனாட்சி சிலையை பண்ணுறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சால் அந்த சிலை ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சி போயிட்டே இருந்தது. அப்போ என்னன்னு தெரியல. அப்போ அந்த ராஜா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த 4 பேர் பூஜை குருக்கள்லாம் இருந்தார் இல்லையா, அவளில் ஒருத்தர் 99 வயசு, அவர் உயிரோடு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் சிலை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அம்மா இங்கே தான் இருக்கா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த செவரை, ஏன்னா அவர் அப்போ இருந்தார், அந்த செவரெல்லாம் எழுப்பும்போது அவர் இருந்தார். உடனே அந்த செவரெல்லாம் இடித்து பார்த்தா உள்ள அம்மனுக்கு அப்போ ஏற்றி வச்ச விளக்கு அப்படியே எரிஞ்சின்னு இருந்தது. பூ கூட வாடலை. எல்லோரும் ஒரு மாதிரி மெய் செலுத்து போயாச்சு. அதே மாதிரி சிவன் சன்னதிலையும் அந்த பூஜையெல்லாம் நல்லபடியாக ஆரம்பித்து திருப்பி இப்போ இருக்கிற மீனாட்சி அதுதான், இந்த பழைய அந்த காலத்து சிலை தான். இது உண்மையிலே நடந்தது. இந்த விஷயம் நடந்ததை பற்றி நீங்கள் எங்கே பார்த்துக்குவீங்கன்னா, அதை பற்றி ஒரு இதில் எழுதி வச்சுருக்கா கல்வெட்டில். அது எங்கன்னா, நீங்கள் சுவாமி சன்னதி போகும்போது சித்தர் இருப்பார். சித்தருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வழி போகும், அங்கே கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி இருப்பார். அந்த கடம்ப மரம் இருக்கும். ஏன்னா மீனாட்சியோடது கடம்ப வனம். ஒரு கடம்ப மரம் இருக்கும், அதில் வெள்ளியால் ஆன சித்திரங்கள்லாம் இருக்கும். அந்த துர்கைக்கு ஏற்றாப்பில் இந்த கதையெல்லாம் எழுதி வச்சுருப்பா, எப்போ நடந்தது என்ன ஏதுன்னு. நீங்கள் எப்போ மதுரைக்கு போனாலும் அதை பார்த்து படிச்சுக்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக. நன்றி. இந்த விஷயத்தை சொல்ல வச்சிருந்த பிரபஞ்சத்திற்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நான் என்னை இப்போ ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். மீனாட்சி அருளால் 22 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, 800 வியூஸ் வந்திருக்கு இந்த 28 நாளில். நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நாள் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. லைக்ஸும் கமெண்ட்டும் போடுங்க. இதில் ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, என்னோடய தம்பி பையன் இதை பார்த்துட்டு நல்லா இருக்காதுன்னு சொன்னான். அவன் கொஞ்சம் மதுரையை பற்றி தெரிஞ்சுட்டது, நான் இப்போ சமைக்கிற சமையலெல்லாம் பார்த்து ஹாப்பியானது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. என் பெண்களும் இதை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. நான் எங்கள் மாப்பிள்ளை கூட சூப்பராக இருக்குது அப்படின்லாம் என்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது போக நீங்கள் எல்லாருமே எனக்கு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கமெண்ட் போடுறதுக்கு கேட்டுக்கிறேன்.
ரொம்ப நன்றி. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.